ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப் விழுந்து போச்சு. என்னான்னு கேட்குறீங்களா? ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோ போடுறதுக்கு தான். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிலக்கரி ஏற்றிக்கிட்டு வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டுட்டு 23 பெட்டிகள் உருண்டு கிடக்குது. சார்தேகா மகாநதி நிலக்கரி சுரங்கத்திலேருந்து நிலக்கரி ஏற்றிட்டு வந்த ரயில் இது. பிலாஸ்பூர் காட்னி செக்ஷனில் இந்த ஸ்டேஷனில் தாங்க விபத்து நடந்தது. பேர் வாயில நுழையில நீங்களாம் படித்து நீங்களாம் ஒரு பேர் வச்சிங்க. ஆனால் எப்படி கிடக்குது பாருங்கள். இன்னும் ரயில் போட்டிகளுக்கெல்லாம் சக்கரத்தையே காணோம். அட்டை போட்டி மாதிரி கிடக்குது எல்லாம். செவாலியாவில் உள்ள வனக்போரி பவர் ஸ்டேஷனுக்கு எல்லாம் நிலக்கரி ஏற்றிட்டு போன பெட்டிகள் இதெல்லாம். 2 குட்சேனாக வந்ததை இணைச்சி ஒரு குட்சேனை ஆக்கி பெரிய குட்சேனாக விட்டாங்க. 2 ட்ரெயினாக விடாமல் ஒரு ட்ரெயினாக விட்டால் ஒரு வேலையாக முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. ஒரேடியாக முடிஞ்சு போச்சு. மொதல் குட்சேனில் 58 பெட்டியும் ஒரு கார்டு வேணும் இருந்தது. 2வது குட்சேனில் 59 பெட்டியும் ஒரு கார்டு வேணும் இருந்தது. இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனோன்னா பிலாஸ்பூர் காட்னி செக்ஷனில் அப்பு லைனும் பிளாக் ஆகிடுச்சு, டவுன் லைனும் பிளாக் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஆகிடுச்சு சரி பண்ணுறதுக்கு. ஆவாதா பின்ன எப்படி கிடக்குது. இதை அள்ளி போடுறதுக்கே நேரம் பத்தாத. ஓவர்கட் லைனும் டேமேஜ் ஆகி போச்சு. ஸ்டேஷன் நேம் போர்டு தாண்டினோன்னு அந்த விபத்து நடந்திருக்கு. இவர் தான் குட்சேன் எழுப்பி சோகமாக நடந்து வர்றாரு. கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி கிடக்குது. என்ன கஷ்ட காலம்னா எல்லாத்துலேருந்து நிலக்கரியை அப்புறப்படுத்தி விட்டு தான் அந்த பெட்டிகளை நூற்ற முடியும். நிலக்கரி அவ்வளோ வெயிட் இருக்கும். ठीक है. கவுழ்ந்ததில் பாதி போட்டி தண்டவாளத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்க நாவத்தோப்பில் இருக்கு. தோப்புக்காரன் சண்டைக்கு வந்துட போகிறான். தோப்பில் ட்ரெயின் விட்டது நான் இல்லைப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.